சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கனரா வங்கி பார்த்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷத்திற்கான முதல் அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். அது என்ன அறிவிப்பு அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க கனரா வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே செயல்பட்டு இருக்க சில வங்கிகளில் முக்கியமான வங்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனரா வங்கியும் அடங்கும். இது பார்த்தீங்கன்னா அப்பப்போ புதிய அறிவிப்புகள் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு வங்கியும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தி இருக்கிறது. உங்களிடம் ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கு இருந்தால் குறைந்தபட்ச தொகையை கணக்கில் வைக்காததற்காக அபராதம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. அதே சமயம் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பொதுவான சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருப்பது அவசியமாகிறது. கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்காவிட்டால் வங்கிகள் அபராதம் விதிக்கின்றன. இந்த அபராதம் வங்கிக்கு வங்கி மாறுபடும். மேல்நிலை வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும். அந்த வகையில் கனரா வங்கியில் கிராமப்புறங்களில் உள்ள வங்கி வாடிக்கையாளர்கள் ரூபாய் 500 அவர்களோட சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க வேண்டும். அதுவே நகரப்புறங்களில் உள்ளோர் ரூபாய் 1000 மற்றும் மெட்ரோ நகரங்களில் உள்ளோர் ரூபாய் 2000 சராசரியாக குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டும் என்பது அவசியம் என கனரா வங்கி தெரிவித்துள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனரா வங்கியில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் இருந்தால் அதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இதுவே பொது சேமிப்பு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கனரா பேங்க்கில் நீங்கள் வில்லேஜில் இருந்தால் 500 ரூபாவும் அதே சிட்டியில் இருந்தால் 1000 ரூபாவும் மெட்ரோ நகரத்தில் இருக்கீங்க அப்படின்னா 2000 ரூபா குறைந்தபட்ச தொகை இருப்பு தொகையாக வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கனரா பேங்க் மாதம் ஒரு அமௌண்ட்டை பிடித்தம் செய்வாங்க அபராதமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல குறைந்தபட்ச தொகையை வைத்திருப்பது ரொம்பவே நல்லது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் கனரா வங்கி வெளியிட்டிருக்க முக்கிய அறிவிப்பு. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.